வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அஞ்சல் துறை மூலம் ஆண் குழந்தைகளுக்கு 100 சேமித்தால் 1.5 லட்சம் ரூபாய் அளவிலான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன திட்டம், அதற்கான நிபந்தனைகள் என்ன, இந்த திட்டத்தில் சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும் போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற தகவல் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் அஞ்சல் துறை மூலம் ஆண் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக செயல்படுத்தப்படும் திட்டம் என்ன அப்படின்னா, அது பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம். பொன்மகன் பொது வைப்பு நிதி திட்டம் என்பது தமிழ்நாட்டில் வசிக்கும் ஆண் குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டமாகும். பெண் குழந்தைகளுக்காக சுகன்யா சம்ரிதா யோஜனா போன்ற திட்டங்கள் இருப்பதை போலவே ஆண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய அம்சம் மற்றும் முதலீட்டு விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகளின் பெயரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இந்த கணக்கை தொடங்கலாம். இந்த திட்டத்தின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச முதலீடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்கு குறைந்தபட்ச ஆரம்ப வைப்புத்தொகை ரூபாய் 500, மேலும் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 500 முதல் அதிகபட்சமாக ரூபாய் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் ரூபாய் 100 கூடுதலாக செலுத்தலாம். இந்த திட்டத்திற்கு எவ்வளவு வட்டி விகிதம் கொடுக்கறாங்க அப்படின்னா, பொன்மகன் திட்டத்திற்கான வட்டி விகிதம் தமிழக அரசால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது வட்டி விகிதம் 7.6%. இந்த வட்டி விகிதம் அவ்வப்போது மாறக்கூடும். வட்டி ஆண்டுதோறும் கணக்கிடப்பட்டு முதலீட்டுடன் சேர்க்கப்படும். இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் 15 ஆண்டுகள் ஆகும். முதிர்ச்சிக்கு பிறகு தேவைப்பட்டால் 5 ஆண்டுகள் தொகுப்புகளாக நீடித்து கொள்ளலாம். மக்களே, இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் சேர சில குறிப்பிட்ட தகுதிகள் அவசியங்க. ஆண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த நிதி திட்டத்தையும் பெற்றிருக்க கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தைகளுக்கு மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் கணக்கு திறக்க முடியும். குழந்தைகளுக்கு 10 வயதிற்கு மேல் இருந்தால் கணக்கு அவரது பெயரிலேயே தொடங்கப்படும். கணக்கு திறப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொன்மகன் திட்டம் கணக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்தில் எளிதாக தொடங்கலாம். அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பித்த படிவத்தை பெறவும், படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைக்கவும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், பெற்றோர் பாதுகாவலரின் அடையாளச் சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, வருமான சான்றிதழ் மற்றும் குழந்தையின் பள்ளிச் சான்றிதழ் ஆகியவை அவசியமான ஆவணங்கள். ஆரம்ப வைப்பு தொகையுடன் படிவத்தை சமர்ப்பித்த பிறகு கணக்கு திறக்கப்படும். ஒரு பாஸ்புக் வழங்கப்படும். பொன்மகன் திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகையை வருமான வரிச்சட்டம் 1961 படி 80C கீழ் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி விலக்கு உண்டு. மேலும் வட்டி வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முதிர்வு காலத்திற்கு முன் கணக்கை மூட அனுமதிக்கப்படாது. இருப்பினும் கணக்கு தொடங்கிய 7வது நிதியாண்டு முதல் பகுதியளவு தொகையை திரும்ப பெறலாம். மாதம் ரூபாய் 1000 வீதம் முதலீடு செய்தால் ஆண்டுக்கு ரூபாய் 12,000 முதலீடு செய்வீர்கள். இந்த முதலீட்டை 15 ஆண்டுக்கு தொடர்ந்தால் மொத்த முதலீடு ரூபாய் 1,80,000 ஆகும். தற்போதைய வட்டி விகிதமான 7.6% படி முதிர்வு காலத்திற்கு உங்கள் வட்டி வருமானம் ரூபாய் 3,47,446 இருக்கும். மொத்த முதிர்வு தொகை ரூபாய் 5,27,446 இருக்கும். தோராயமாக வட்டி விகிதம் மாற்றங்களுக்கு ஏற்ப தொகை மாறுபடும். பொன்மகன் திட்டம் ஆண் குழந்தைகளின் எதிர்கால கல்வி மற்றும் நிதி தேவைகளுக்காக சேமிக்க விரும்பும் பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் கவர்ச்சிகரமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகிறது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க.
Thank you for watching.